டெல்லியில குளிர் வந்துருச்சுனாவே இவங்க தாங்க ஹீரோ. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்காரவங்க வீட்டுல இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இருக்கும். ஏன்னா இங்க உள்ள குளிர் அப்படி. அதெல்லாம் சாப்பிட்டாதான் இந்த குளிர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். சளி தொல்லைகள்லாம் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கு தான். ஸோ இங்க உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கேட்பாங்க. இன்னைக்குமே ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால மிளகு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. சொரக்கா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரிச்சிடலான்னு அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க. கூப்பிட்டு கொடுத்தாங்களாம். அதுவும் தமிழ் கோயிலுன்றனால புளியோதரை தயிர் சாதம்லாம் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இந்த கொரோனா டயத்துலலாம் அந்த மிளகு ரசம் தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் ஒரு மருந்தாகவும் இருந்தது. டெய்லி வச்சு சாப்பிட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெம்பா இருந்திருக்கோம். ஸோ எத்தனை பேர் அதெல்லாம் அந்த டயத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சுங்க ஆஃபீஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.